அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 19. பிரகல்லாதனின் பிரார்த்தனை. புரோகிதர்கள் கூறியவற்றை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஹிரண்யன் தனது மகனான பிரகல்லாதனை அழைத்து, மகனே, உனது செயல்கள் யாவும் அதியத்திரமாக இருக்கிறது. எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டார். தந்தையே, அதற்கு அதியற்புதமான செயல்கள் யாவும் மந்திர தந்திரங்களால் உண்டானதல்ல. எவன் ஒருவனின் இதயத்தில் மகாவிஷ்ணுவின் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கிறாரோ அவன் தன்னையும் தன்னோடு ஒருத்தவரையும் காத்து கொள்வான். எவன் மனம் வாக்காயம் அழுக்கடைகிறதோ அவனாலே துன்பம் உண்டாகிறது. நாராயணனே எல்லா பூதங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்று நினைத்திருக்கிறேன். அதனால் எனது துன்பங்கள் அவனின் அருளால் மறைந்து போகின்றன. அதுபோல யாவும் ஆழ்ந்தாலும் அவரது அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அவனை சரணடையுங்கள் என்றார். அந்த வார்த்தையை கேட்ட ஹிரண்யன் மிகுந்த கோபத்துடன் கிங்கரர்களை கூவி அழைத்து, இவனை இழுத்துச் சென்று மிகவும் உயரமான எனது உப்பிரிகையின் மேலே இருந்து கீழே தள்ளிவிடுங்கள். கீழுள்ள மலையின் மேல் விழுந்து இவனது உடல் சின்னாபின்னமாகட்டும் என்று கட்டளையிட்டான். கிங்கிரர்கள் அந்த உயரமான உப்பிரிகையின் பிரகல்நாதனை இழுத்துச் சென்றபோது அவன் மகாவிஷ்ணுவை நினைத்தவாறு சென்றான். அதனால் பூமாதேவி வெளிப்பட்டு தனது கையால் அவனை ஏந்தி கொண்டாள். கீழே விழுந்த எந்தவிதமான காயங்களும் அடையாது எழுந்து மிக்க மகிழ்ச்சியுடன் வந்த பிரகல்நாதனை பார்த்த கோபம் கொண்ட ஹிரண்யன் மகாபாவியான சம்பாசுரனை அழைத்து, இந்த துஷ்டனை கொல்ல நான் செய்த செயல்கள் யாவும் பலனற்று போய்விட்டன. ஆகையால் உனது மாய சக்தியை பயன்படுத்தி இவனை கொன்றுவிடு. சம்பாசுரன் மிக்க மகிழ்ச்சியுடன், அசுரேஸ்வரா, பல்வேறு விதமான மாய விளையாட்டுகளை செய்து இவனை நான் கொன்று உங்களை மகிழ்ச்சியடைய செய்கிறேன் என்று கூறிவாறு ஆயிரக்கணக்கான மாயசக்திகளை ஏவினான். பிரகல்நாதன் அதற்கு அஞ்சாது மகாவிஷ்ணுவையை நினைத்து கொண்டிருந்தான். அப்போது நாராயணனின் அருளால் ஒரு ஒளியாக புறப்பட்டு பிரகல்நாதனை சுற்றி நின்றது. அவ்வொளிக்குள் சம்பாசுரனின் மாயை அகப்பட்டு பொசுங்கின. அதன் பின் ஹிரண்யன் மிகுந்த கோபம் கொண்ட சம்சோகன் என்ற வாயுவை பார்த்து, இந்த துஷ்டனை எவ்வகையாலாவது அழித்துவிடு என்றான். அவ்வாயு அதி குளிர்ச்சியையும் உயர்ந்த வெப்பத்தையும் கொண்டு பிரகல்நாதனை தாக்கத் தொடங்கினான். அதை பிரகல்நாதனின் ஹிருதயத்தில் வீற்றிருந்த மகாவிஷ்ணு அப்படியே தூக்கி விழுங்கிவிட்டார். அதை கண்டு பிரமித்த ஹிரண்யன் செய்வதறியாது திகழடைந்து பிரகல்நாதனை குருவின் வீட்டிற்கு அனுப்பினான். சில காலம் பிரகல்நாதனுக்கு குரு ஹிரண்யன் கூறியவற்றை கற்பித்தான். பிரகல்நாதன் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தமையால் அவன்தான் சொன்னவற்றை கேட்டுவிட்டான் என்று மகிழ்ந்தான். அவனை ஹிரண்யனிடம் அழைத்து சென்றார் குரு. மன்னா, பிரகல்நாதனின் சுக்கிரநிதியை முறைப்படி கற்றுவிட்டான் என்றார் குரு. அதை கேட்டு மகிழ்ந்த ஹிரண்யன் மனமகிழ்ந்து, மகனே, அசுரர்களின் மேலான கல்வியான சுக்கிரநிதியை நீ நன்கு கற்றுவிட்டாய்தானே? அதனால் நீ கற்றதை எனக்கு கூறு என்றார். தந்தையே, எனது குரு எனக்கு சுக்கிரநிதியை நன்றாக கற்பித்தார். நானும் கேட்டு கொண்டிருந்தேன். அவையெல்லாம் அர்த்தமற்றவையாகவும் வாழ்விற்கு துன்பங்களை செய்பவையாகவும் இருந்தன. தந்தையே, உலகில் நாராயணனை நம்புவோருக்கு எதிரிகள் யாவும் இல்லை. அதனால் உங்கள் ஆணைப்படி குருவால் எனக்கு கற்பிக்கப்பட்டவை அனைத்தும் போலியானவை. உலகம் முழுவதும் விஷ்ணுவின் சுரூபமாக இருக்கும்போது எதிரி, நண்பன், குரு, இனத்தவர் என்ற பேதம் எப்படி உருவாகும்? பந்தபாசங்கள் நீக்கும் பிரம்மவித்தை பயிற்சிக்கே முயற்சி செய்தல் வேண்டும். ஞானம் எவனிடம் பிறக்கிறதோ அவனது உள்ளத்தில் அந்த புருஷோத்தமன் குடியிருப்பான். அவன் குடியிருந்தால் குடியிருப்பவனுக்கு துன்பங்கள் வராது.
அவன் காப்பாற்றப்படுவான். அதனால் துர்க்குணங்களை போதிக்கும் சுக்கிரநிதியை புறக்கணித்துவிட்டு நாராயணனின் பெருமையை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். மிக கோபங்கொண்ட ஹிரண்யன் பிரகல்நாதனின் நெஞ்சில் பல்வேறு முறை உதைத்துவிட்டு, இதை தீயவனை நாகபாசங்களால் கட்டி நடுசமுத்திரத்தில் போடுங்கள் என்றான். உடனே அசுரர்கள் பலர் ஒன்று சேர்ந்து வந்து பிரகல்நாதனை நாகபாசனத்தால் கட்டி கடலில் போட்டனர். அப்போது கடலில் பொங்கி பூமி எங்கும் பரவியது. அதை கண்ட ஹிரண்யனின் அசுரர்களை பார்த்து, சுற்றியுள்ள மலைகளை பெயர்த்து பிரகல்நாதனின் மேல் போட்டு அவனை மூடுங்கள் என்றான். உடனே அசுரர்கள் எங்கும் சென்றும் அங்குள்ள மலைகளை அடியோடு தூக்கி வந்து அவனை சுற்றி மலைகளை அடுக்கினார்கள். பிரகல்நாதனை அதனை கண்டு சிரித்தவாறு நாராயணனை நினைத்து கொண்டிருந்தான். அவனை சுற்றி நின்ற அசுரர்களும் ஹிரண்யனும் அவன் இறந்து விடுவான் என்று நம்பினார்கள் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.